வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயல்பாகவே கூர்மையான புத்தியும் எதையும் ஆழமாக யோசிக்கக்கூடிய தன்மையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே ஏதேனும் ஒரு சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டால் அதை பெரிய அளவில் யோசித்து உங்களுக்குள்ள நீங்களே கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்களே தேடி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் பொருந்தும். ஆனால் அந்த அளவுக்கு அதிகமான சிந்தனையே உங்களுடைய மனதிற்கு பெரிய ஒரு காயங்களை சுமத்தியது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் வந்துவிட்டது. சின்ன சின்ன விஷயங்களை கூட திரும்ப திரும்ப யோசித்து நாம் எங்கே தப்பு செய்தோம் என்று உங்களையே நீங்கள் வருந்தி கொண்ட ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு கவனத்தை நீங்கள் செலுத்தி பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். மற்றவர்கள் மிக சாதாரணமாக கடந்து சென்ற விஷயங்கள் கூட உங்களுடைய மனதை ஆழமாக பாதித்து கொண்டு யாரிடமும் சொல்ல முடியாமல் உங்களுக்குள்ளேயே பூட்டி வைத்து அமைதியாக தாங்கி நீங்கள் வாழ்ந்த ஒரு அனுபவங்களும் உண்டு. ஆனால் அனைவருக்கும் அது ஒரு பிரச்சனை போலவே தெரியாது. நீங்கள் மட்டும்தான் அதை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நினைத்து கொண்டு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் உங்களுடைய யோசனைகளால் நீங்கள் பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறி அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் தேவையில்லாத கஷ்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய சுமை என்று உங்களுக்குள்ள தெரியுமா? நீங்கள் சுமந்த பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, அந்த பிரச்சனைகளை பற்றி அதிகமாக யோசித்த உங்களுடைய மனம்தான். நீங்கள் அந்த பிரச்சனைகளை நடந்துவிட்டது, அதை அப்படியே நீங்கள் விட்டீர்கள் என்றால் கூட எந்த விதமான கஷ்டங்களும் கவலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படாது. ஆனால் அதனை நினைத்து நினைத்து இது ஏன் இப்படி ஏற்பட்டது, இப்படி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் யோசித்து யோசித்து பார்த்ததாலேயே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற்றப்பட்டது. அந்த பிரச்சனைகள் பற்றி நீங்கள் அதிகமாக யோசித்து உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டீர்கள். மற்றவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து அடுத்த நாளுக்கு சென்று விடுகலாம். ஆனால் நீங்கள் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும், பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும், நடந்த ஒவ்வொரு மாற்றத்தையும் ஆழமாக சிந்தித்து பார்த்து அதனையே மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருந்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும், அது என்னை இந்த அளவுக்கு பாதிக்க வைக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. கன்னி ராசியினரின் இயல்பு என்ன தெரியுமா? எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். இது ஒரு சில நேரங்களில் பாராட்டுக்களை தேடி கொடுத்தாலும் இன்னும் ஒரு சில நேரங்களில் இது பிரச்சனைகளையும் உருவாக்கிவிடும் என்பது உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். ஒரு சிறிய தவறு நடந்தாலும் இதை இன்னும் நன்றாக செய்திருக்கலாமே என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்வீர்கள். மற்றவர்களையும் நீங்கள் கேள்வி கேட்பீர்கள். ஆனால் உங்களையே நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய 12 ராசியில் முதல் நபராக இருக்கக்கூடியவர் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருப்பீர்கள். இதனாலேயே சில நேரங்களில் மற்றவர்கள் கொடுத்த காயத்தை விட நீங்களே உங்களுக்குள்ள உருவாக்கிய கவலைகளும் காயங்களும் அதிகமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்கள் மனதில் ஓடும் போராட்டங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். நீங்கள் அமைதியாக இருப்பதை எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நினைத்த ஒரு அனுபவங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் 1000 கேள்விகளும் சொல்ல முடியாத வேதனைகளும் இன்னும் இருந்து கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கையவை கேள்விக்குறியாக மாற்றப்பட்ட ஒரு தருணத்தையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஜோதிட பார்வையில் கன்னி ராசி என்பது புதன் கிரகத்தின் ஆதிக்கம் கொண்ட ராசி என்று அனைவராலுக்குமே கூறப்படுகிறது. சிந்தனை, அறிவு, பகுத்தறிவு ஆகியவை இந்த ராசியின் சிறப்புகளாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சிந்தனை சில நேரங்களில் அதிகமான கவலையாகவே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் உருவாக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எந்த அளவுக்கு மாற்றத்தை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மனதிற்குள் இருந்த எல்லா விதமான கேள்விகளுக்கும் இப்பொழுது ஒரு விடையானது கிடைக்கும்.
அமைதியாக அனுபவித்த வேதனைகளுக்கு இனி ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயல்பாகவே எதையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவங்கள் உண்டு. கடந்த காலத்தில் யாரிடமும் சொல்ல முடியாமல் நெஞ்சுக்குள்ள மட்டுமே பூட்டி வைத்து அமைதியாக நீங்கள் அனுபவித்த வேதனைகளுக்கும் மன உளைச்சலுக்கும் இனிமேல் காலத்தேவன் சுபமான ஒரு தீர்ப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழங்கப் போகிறார். நீங்கள் மனதிற்குள் வைத்த வேதனைகள் என்னவென்று உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இது ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, இது ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் நிலைமைகளும் இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே உண்டாகும். உங்கள் ராசியின் அதிபதி புதனின் சுபத்துவ நகர்வுகளாலும் கிரகங்களின் அனுகூல பார்வையாலும் உங்களை அழுத்திய மனப்பாரங்கள் பனி போல விலகக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. அலைப்பாய்ந்த உங்களுடைய மனம் இனிமே தெளிவை நோக்கி நிச்சயமாக போக ஆரம்பிக்கும். அந்த தெளிவு எப்படி உருவாகும் என்பதை நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நெஞ்சில் சாந்தமும் அமைதியும் இப்பொழுது குடியேற போகிறது. கடந்த கால கவலைகளை மறந்து மன நிம்மதியோடு வாழக்கூடிய பொற்காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நிச்சயமாக உருவாகிவிடும். உருவாகிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரு விஷயங்கள் நிச்சயமாக புரியும். நீங்கள் சந்தித்த பல கஷ்டங்கள் வெளியில் தெரியாமல் தான் இருந்தது. மற்றவர்கள் பார்த்தது உங்களுடைய சிரிப்பை மட்டுமே தான். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் இருந்த கவலைகள், மனப்போராட்டங்கள், சொல்ல முடியாத வேதனைகள் அது யாருக்கும் தெரியாமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய்விட்டது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அமைதியாக இருந்தது பலவீனங்கள் மட்டும் கிடையாது, அது உங்களின் பொறுமை. நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்தது தோல்விகள் மட்டும் கிடையாது, சரியான நேரம் வரும் வரை காத்திருந்த உங்களின் மன வலிமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஜோதிட பார்வையில் கன்னி ராசி புதன் கிரகத்தின் ஆதிக்கம் கொண்ட ராசி என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. அறிவு, சிந்தனை, திட்டமிடல் ஆகியவை இந்த ராசியின் முக்கியமான குணங்களாகவே பார்க்கப்படும். அதனாலேயே வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளையும் நீங்கள் மற்றவர்களை விட ஆழமாகவே சிந்தித்து அணுகுவது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் அனுபவித்த வேதனைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய புரிதலை உருவாக்கும் காலமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். முன்பு உங்களை காயப்படுத்திய விஷயங்கள் இன்று உங்களை பாதுகாக்கும் அனுபவங்களாகவே மாற இருக்கும். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த கவலைகளும் குறைகளும் இப்பொழுது குறையக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக போய்கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், நான் அதற்கும் பதில் கூறுகிறேன். நன்றி.